காரணமே இல்லாத ஏதோ ஒரு படத்தை நம்ம உட்காந்து விடிய பாக்குற மாதிரி தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. வணக்கம் பிரெயின்லெஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் போய் ரீகால் பண்ணுவாங்க. ரீபோஸ்ட்ங்கிற விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. லைட் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லைட் ஒரு ஒளி கடக்கிற வேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3x10⁸ மீட்டர்/செகண்ட். நம்ம சூரியன்ல இருந்து வர ஒளி 8.25 நிமிஷம் வந்து லேட்டா வருது. அதாவது சூரியன்ல இருந்து புறப்பட்ட ஒளி 8.25 நிமிஷம் கழிச்சு தான் வந்து நம்ம பூமி வந்து அடையுது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ராத்திரியில பாக்குற மற்ற நட்சத்திரங்களும் சரி அப்படிதான் வந்து வரப்படுது. அது ரொம்ப ஒளியாண்டு தள்ளி இருக்கிறனால பல ஆண்டுகள் கழிச்சு கூட நம்ம அந்த ஒளி வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இப்ப பாக்குற இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து அந்த நட்சத்திரத்தோட கடந்த கால நிகழ்வை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜுராசிக் பீரியட்ல டைனோசர் வந்து இருந்த அந்த ஒளி வந்து 200 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தை தாண்டி நின்று நீங்க பூமியை திரும்பி பாத்தீங்கன்னா இங்க டைனோசர் வாழ்றது தெரியும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பூமியோட கடந்த காலம் 5 ஒளியாண்டு தூரத்துல நின்று நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா 2021 தெரியும். 4 ஒளியாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022, அப்படியே 2023, 24, 25, இப்போ இந்த பூமியில ஓடிட்டு இருக்கிறது 2026. ஆனா எதிர்காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, 2027. அது எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சூரியனோட மேற்பரப்புல இருந்து வர ஒளி தான் அதிகபட்சம் இந்த பூமி மேல பட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ சூரியனோட மேற்பரப்புல நம்ம பூமியோட 2027 இருக்கும். அதுக்கு அடியில வந்து 2028, அடுத்த லேயர்ல 29, 30 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன்ல, ஏன்னா இந்த பூமியோட ஒட்டுமொத்த இயக்கத்தோட ஆற்றலுமே வந்து சூரியன்ல இருந்து வந்தது. அப்ப அடுத்தடுத்த ஆண்டுகள் வரப்போற இயக்கங்கள் வந்து அந்த சூரியன்ல இருந்து வந்ததுதான். இது ஒரு 2 மணி நேரம் படம் எடுத்துக்கங்களேன். அந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த படத்துக்கான மொத்த பிலிமுமே வந்து மொத்த சீன்ஸுமே வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து ப்ரோகிராம் பண்ணப்பட்டிருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்க போற சீனும் அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கும். சோ இந்த கண்டிஷன்ல வந்து இப்ப நீங்க சூரியனை பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரியும் பூமி வந்து ஒரு 3 டைமென்ஷனல் திற மாதிரியும். சோ அங்க இருந்து ஒளிகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பூமியில இயக்கங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க மூளை சிந்திச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி இயக்கங்கள் அத்தனையுமே வந்து சூரியன்ல இருந்து வந்ததுதான். இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ, மூளை இல்லாத உங்க நண்பர்களுக்கு இதை அனுப்பி இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. உங்களுக்கு புரிய வர வாய்ப்பு இருக்கலாம்.